அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் கற்போரையும் தன்னார்வலரையும் எப்படி நம்ம பதிவு செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே நிறைய ஐகான்ஸ் காமிக்கும். அதில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு இருக்க அந்த ஐக்கானை டச் பண்ணணும். ஸோ இதை டச் பண்ணோம்னா அதில் 3 சப்ஹெட்டிங்ஸ் காமிக்கும். ஒன்று ஆட் லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ், இன்னொன்று ஆட் வேலண்டர்ஸ் டீட்டெயில்ஸ், இன்னொன்று சேவ்டு டீட்டெயில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேலண்டர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றதில் போனோம் அப்படின்னா தன்னார்வலர் யார் அந்த எழுத்தறிவு வந்து கற்றுக் கொடுக்க போகிறீங்களோ ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து அப்டேட் பண்ணும். அவங்களுடைய நேம் இங்கிலீஷில், தமிழில், ஜெண்டர்லாம் அப்படியே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் தான் வரும். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்க மதர் டங்கு, அவங்க மொபைல் நம்பரு, அவங்க மெயில் அட்ரெஸ்ஸு, அவங்க வந்து என்றைக்கு வந்து இதில் வந்து ஒரு தன்னார்வலராக ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த டேட்டு, அவங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷனு, ஸோ அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ ஸோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கணும். அடுத்து வேலண்டர் டைப்பில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் தனியார் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா டீச்சர், இல்லை ஐடிகே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இருக்காங்கன்னா ஐடிகே, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எதுலேயுமே அவங்க வரலை அதர்ஸ் அப்படின்னா நம்ம அதர்ஸை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆடு வேலண்டர்ஸ் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம லேர்னர்ஸை பார்க்கலாம். ஆடு லேர்னர்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் மையத்தில் வந்து ஒரு 20 பேரை நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து எழுத படிக்க தெரியாதவங்கள தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அவங்களுடைய தகவலை முதல்ல நம்ம எக்ஸலில் நம்ம வாங்கிக்கணும். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கற்போர் அவங்களுடைய லேர்னர்ஸ், அவங்களுடைய நேம் இங்கிலீஷில், அதுக்கடுத்து அவங்க நேம் தமிழில், அடுத்து அவங்க ஜெண்டரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நம்ம இங்கே வந்து கேலண்டரில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் இயர் வரும். ஸோ சப்போஸ் அவங்க வந்து இப்போது 1980 பிறந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அங்கே 1980 அப்படின்னு போட்டுட்டு செலக்ட் பண்ணி அவங்க டேட்டு மந்த்து கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே விசிபிள் ஆகிடும். நம்ம டைப் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்க மேரிடா அன்மேரிடா அப்படின்றத டச் பண்ண போகிறோம். அடுத்து கார்டியன் டைப்பு. கார்டியன் டைப்னால் அவங்க வந்து இப்போ மேரிடுனா அவங்களுடைய ஹஸ்பண்டை கார்டியனாக போட்டுக்கலாம். ஸோ அன்மேரிடுன்னு போது ஃபாதரையோ மதரையோ போட்டுக்கலாம். இல்லை அவங்க யாருமே இல்லை அப்படின்ற சமயத்தில் அவங்களுடைய சன்னை கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து அந்த கார்டியனோட நேம் வந்து இங்கிலீஷில், அவங்க நேம் தமிழில், அதுக்கப்புறம் அவங்க அட்ரெஸ்ஸு, அவங்க பின்கோடு, காண்டாக்ட் நம்பரு. அடுத்து 13 என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் டு அதர் ஸ்டேட். அவங்க வந்து வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை அவங்க வந்து வேறு எந்த ஸ்டேட்லேருந்து வரல, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடுனே கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து மதர் டங். மதர் டங் பார்த்திங்கன்னா தமிழ் எல்லாருக்கும். ஸோ அவங்களுடைய மதர் டங்கை நம்ம வந்து ஓகே கொடுத்துக்குறோம். அடுத்து ஆக்குபேஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி வேஜஸ்னால் டெய்லி வேஜஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் கொடுத்துக்கலாம். என்ன ஆப்ஷன் உங்களுக்கு அடாப்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டும் போது அவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மட்டும்தான் எஸ், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நோ தான் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து சோஷியல் கேட்டகரி. ஸோ அவங்களுடைய கம்யூனிட்டி இதில் என்ன வருதோ ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட், என்றைக்கு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிங்களோ அந்த டேட்டு தான் இதில் போடணும். சரிங்களா? சப்போஸ் அவங்கள வந்து ஜூலை 10 அன்றைக்கி நீங்கள் வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜூலை 10 நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணி டன்னு கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வெதர் த லேர்னர் நெவர் என்ரோல்டு ஆர் ட்ராப் அவுட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய லேர்னர்ஸ் எல்லாருமே நெவர் என்ரோல்டு தான். ஸோ அதனால் நெவர் என்ரோல்டு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எனி ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் த லேர்னர்ஸ், நம்ம வந்து இந்த லேர்னர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருந்ததுன்னா அதை இங்கே டைப் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம நில்லு கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து நல்லா பாடுவாங்க, பாட தெரியும் அப்படின்னா சீனியர் சாங் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட என்ன திறமை எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா நில்லுன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஆல் லேர்னர்ஸ். இந்த மாதிரி குறைந்தது 20 தன்னார்வலர்களை நம்ம என்ன பண்ணணும், இல்லை கற்போரையாவது பதிவு பண்ணணும். ஸோ இதுதான் 20 கற்போருக்கு ஒரு தன்னார்வலர். அந்த மாதிரி இப்போ நம்ம பள்ளி குடியிருப்பு பகுதியில் 40 கற்போர் இருக்கிறாங்க அப்படின்னா 2 தன்னார்வலர் நம்ம வந்து இங்கே பதிவு பண்ணணும் தன்னார்வலரில் வேலண்டர்ஸில். ஓகேங்களா? அதுக்கடுத்து சேவ்டு டீட்டெயில்ஸ்.
இந்த சேவ்டு டீட்டெயில்ஸுன்றதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே லேர்னர்ஸை ஆட் பண்ண லேர்னர்ஸ் டீட்டெயிலும் விசிபிள் ஆகும். அதே மாதிரி வாலண்டியர்ஸ் டீட்டெயில்ஸும் விசிபிள் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 லேர்னர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் 2 வாலண்டியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேர்னர்ஸ் நம்ம வந்து டைப் பண்ணும்பொழுது சேவ் கொடுக்கும்போது ஒருத்தவங்க நேமே 2 டைம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால டெலீட் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்னா எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க நேம் 2 டைம்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு தடவை அவங்க நேம் வச்சுக்கலாம். இன்னொரு நேம் வந்து பக்கத்தில் இருக்க அந்த பென்சில் சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில் வரும். ஸோ இதில் போய்ட்டு இங்கே ஆல்ரெடி இருக்கிற நேமை நம்ம வந்து இப்படி டெலீட் கொடுத்துட்டு இப்போ யாரோ அவங்க நேமை நாம் வந்து டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணும் பொழுது அவங்க டீட்டெயில்ஸ் டோட்டலாக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு நியூவாக நம்ம வந்து யார் நேம் இங்கே டைப் பண்ணிவிட்டு வரமோ அவங்க நேம் பதிவாகும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே சேவ் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாமே தவிர 2 டைம்ஸ் நம்ம போட்டுட்டோம்னா டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. தேங்க்யூ.